காதல் வானிலே காதல் வானிலே கூட்டிட்டு வந்தேன். அங்கெல்லாம் நிறைய ஆளுங்க போகிறாங்க வராங்கடி. இங்கே தான் தனியாக நம்ம படுக்க அமைதியாக இருக்கலாம், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு துணி துவச்சிட்டு இருந்தவளை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பாப்பா நீ வேலை பார்க்குறேன்னு எங்களுக்கும் தெரியுது. ஆமாம் ஆமாம், கேளு கேளு. இவளை விட்டு எங்கள் அம்மா கிட்ட கூட திட்டு வாங்கினேன். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாடி. ஆமாம் பிரியாங்க எங்கே இருப்பா? நல்லா வாழ்றாடி. இது என்னடி கொடுமையாக போச்சு. அவன் கூட தான் வாழணும், அதான் டெமோ பார்த்துட்ருக்கா. அப்படி தானே கவி? சீ வர வர நீ ரொம்ப மோசமாக போயிட்ட. அடி வாங்க போகிறேன். ஐய நான் என்னோட ஊரில் சொல்லிட்ட மாதிரி சொல்கிறேன். 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால தானே சொன்னேன். வேறு என்னங்க நடக்க போகுது? வாயை மூடு. எல்லாரும் என்னையே மிரட்டுங்கடி. ஆமாம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு வந்த? அதுவா, நாளைக்கு ஏதோ முக்கியமான பரிகாரம் இருக்கான். அதனால் கோயிலில் ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல். அதனால் அம்மா குருக்களை பார்த்து சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுனாரு. சரி 1 மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ஆமாம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். ஆமாம் மகி, உங்கள் அண்ணன் இப்போ தான் நான் என்ன? ஆமாண்டி இப்போ தான் பார்த்தோம். இதோ இந்த பக்கம் தான் போனாங்க. அதான் அப்போ சொன்னாங்களே அத்தனுக்கும் அண்ணனுக்கும் ஏதோ வேலை கொடுத்துருக்கேனே, அதான் இந்த பக்கம் தான் போகணும். ஏய் மீன்லாம் இருக்கு. ஆமாண்டி இப்போ தண்ணி திறந்து விட்ருக்காங்கல்ல, அதான் மீன் அதிகமாகவே இருக்குது. ஓ அப்படியா? ஏய் என்ன குழலி? என்ன ஊன்ற? வா இப்போ மீன் பிடிக்கலாம். ஏய் அடி வாங்குவ. ஏய் மகி எவ்வளோ நாளாச்சு மீன்லாம் பிடிச்சு. என்ன நீ? அதுக்கு இங்கே பாரு எவ்வளோ மீன் இருக்கு, பிடிக்கலாம்ப்பா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு காமா மீன் பிடிச்சிட்டு போய் நல்லா குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது? ஆசைப்பட்டுட்டுல பண்ணிடலாம். இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சது அத்தைக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவாங்க. இங்கே இருந்தாலும் சரிப்பட்டு வர மாட்டேன். வா கிளம்பு, மெதுவாக நடந்து போகலாம். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. மெதுவாக நடந்தோன்னா குருக்கள் வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு அதை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாவா? கூட்டம் வந்து தப்பாக போச்சு உன்னை. இருடி மகி விட்டு தள்ளு. மீன் பிடிக்கணும்னா எதை வச்சு மீன் பிடிப்ப? சும்மா உட்காந்து மீன் பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறது? ஏன்? என்ன ஏன்? நான் வேணா ட்ரெஸ்ஸை கழட்டி தட்டுமா? எது? ஐயோ சாரிடி. ஐஷு என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது? ஆத்தாடி ஏற்கனவே நானே பயந்து போயிருக்கேன். இவ வேற. என்ன நீயும் சேர்ந்தானே என்னோடலாம் மீன் பிடிப்பேன். இப்போ என்ன அமைதியாக உட்காந்துருக்க? சீக்கிரம் சீக்கிரம். என்ன சீக்கிரம் சீக்கிரம்? என்ன குளிர சொன்னது காதில் கேட்கல? கலட்டு கலட்டு வா. ஏய் அதானே என்னடி சொல்கிற? இங்கே பாரு, நான் மீன் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக எனக்கு மீன் பிடிச்சே ஆகணும். அதான் உன் தாவணியை கழட்டு. ஆத்தி நம்ம நினச்ச மாதிரி சொல்லிட்டாலே. எந்த பக்கம் இருந்து எப்போ வருவானே தெரியாது. ஏற்கனவே நான் மாட்டேன்ப்பா. என்ன யோசிக்கிறேன்? சீக்கிரம் சீக்கிரம். அவி தேவன் அதில் பார்க்குறேன். சின்ன பொண்ணுங்க நீங்கள் சின்ன பண்ண சொல்லிட்டு இருக்க. இதில் என்னடி இருக்கு? ஏன் இங்கெல்லாம் வெளில வந்து குளிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ் டி, ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்போ நான் உன் தாவணி கழட்டிப்படி. என்னால் முடியாது. ஏன் தாவணியா? என்னடி சொல்கிற? ஏன் தமிழ் தானே சொல்கிறேன். உனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தா உன் தாவணியை கழட்டி நீ அவ்வளோ சேர்ந்து பிடிங்க மீனை. இந்த ட்ரெஸ்ட்டை கவி எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அப்படி தானே கவி? அதுவா? அது நான் பாரு, நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட பாரு, இந்த பாறை மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ தான் குளிக்க போகிறல, ஃபுல்லாக நனைஞ்சிட்டியே. அப்புறம் என்னடி கரட்டி கூட? அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா நீயே தாவணி கழட்டி மீன் பிடி. பாரு அவனால் தாவணி கொடுக்க முடியாதான். அமைதியாரு. ஓஹோ தாவணி கொடுக்கலன்னா நான் மீன் பிடிக்க முடியாதா? என்ன மேஜிக் பண்ண போறியா? தாவணி இல்லாமல் எப்படி மீன் பிடிக்கிறது? அவ கொடுக்கல என்ன, அதான் நான் போட்டிருக்கேனே. எது கவி என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம் நான் மீன் பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று வேணும்னா வேணும். ஸோ நான் என் தவணையை கழட்டி மீன் பிடிக்க தான் போகிறேன். விளையாடாத. ஏய் விளையாடுறதுக்கு என்னடி இருக்கு? இதனால் என்ன? சும்மா மீன் பிடிக்கிறது தானே. எங்கே தான் யாருமே இல்லையே. ஸோ நான் தாவணி கழட்டி மீன் பிடிக்க தான் போகிறேன். உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். என்ன வேலை பார்க்குறேன்ற?
இதில் என்னடி இருக்கு? மீன் பிடிக்க தானே. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வச்சுக்கோ, நான் உன்னை விட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். போ. ஹே மகி, உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல, அவதான் முடிவு பண்ணிட்டாரே, அப்புறம் நான் கூட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்று சொல்லணும், நீ தான் அவளுக்கு காரணம். அப்பே முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்துருக்குமா? இது நல்லா இருக்குடி. ஏ கவி, என்ன தேவையான வேலை பார்த்துட்டு இருக்க? நீ தான் தரல, அமைதியாரு. ஏ குழலி, வாடி. நான் சொல்கிறத நீ கேட்குற மாதிரியே இல்லைல்ல? மகி, எப்படியே போ. நான் போய் புக்கு வீட்டில் சொல்லிட்டு வரேன். உனக்கு 10 நிமிஷம் டைம். அதுக்குள்ளே நீ மீன் பிடிப்பே என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. நான் திருப்பி இங்கே 10 நிமிஷத்தில் வருவேன். அப்போ நீ வந்தால் அவனை கூட்டு போவேன். ஏன்னா நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் சொல்கிறத கேட்காம நான் மட்டும் நீ சொல்கிறத கேட்கணும். மகி, சரி விடு, அவர் கூமா போயிருக்கா. மீன் பிடிக்கிறது சீக்கிரம் வா, 10 நிமிஷத்துக்கு வருவேன்னு சொல்லியிருக்கா. அப்பெல்லாம் வீட்டுக்கு விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னால. முதல்ல ஒன்றை உதக்கணுடி. ஆமாம் ஆமாம், வா போய் மீன் பிடிக்கலாம். கவி போடி. ஏ வா போய் பிடிக்கலாம். தங்க குணத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி தரைக்குமா உன் கண்ணு அழகுக்கு கண்ணிட நாட்டை வாங்கி தரைக்குமா நீ பார்க்கும் பாவிக்காக பஞ்சாபையே கேட்கட்டுமா நீ காட்டும் அன்புக்காக ஆந்திராவை கற்கட்டுமா உத்தரவு சொல்லிவிடு ஊபி தேசம் முடிச்சுட்டா. சரி விடு, அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அதை எப்படி விட முடியும்? 10 நாள் தான் அம்மா சொன்னாங்க, 10 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா அம்மா என்னடா இல்ல இங்க தான் ஒருத்தருக்கு பாருன்றாங்க. உனக்கு தான் பெரியம்மா பத்தி தெரியும்லடா, என்னை பத்தி தெரியும்ல. நீ பண்றது எனக்கு ரொம்ப தப்புன்னு தோணுதுடா. உனக்கு நல்லாவே தெரியும். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அம்மா 10 days தான் அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னடா இங்க தான் ஒர்க் பண்ணா எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் டிக்கெட் புக் பண்றது தான். இன்னும் 2 daysல கண்டிப்பா நான் இந்தியால இருந்து கிளம்புறேன். எனக்கு புரியுதுடா, பெரியம்மா கிட்ட பேசலாம். அதை விட்டுட்டு தெரியாம கொள்ளாம டிக்கெட் புக் பண்ண போறேன்னு கிளம்பி வந்துட்டு இருக்க. உனக்கு அம்மா பத்தி தெரியும்ல, கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்கன்றியா? கண்டிப்பா கோவப்படுவாங்க தான், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனா நீ பண்ற வேலைக்கு இன்னும் அதிகமா கோவப்படுவாங்கடா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும். இன்னும் 2 daysல நான் கண்டிப்பா பாரிஸ் கிளம்புறேன்டா. ஹாய், எவ்வளோ மீன். ஹே கவி, எப்போவுமே நீ மீன் பிடிக்க வந்தீங்கன்னா சென்னை விட உனக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அதே தான் எப்பயும் போல லக்கி பர்சன். கவி மட்டும் பிடிக்கலம்மா, நானும் சேர்ந்து தான் பிடிச்சிருக்கேன். அப்போ அந்த லக்கில் என் லக்கும் பாதி இருக்கு. இவ ஒருத்தி. ஹே குழலி, இங்கே பாரு எவ்வளோ மீன் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஆமாம்ல, அதான் குழலி நீலாம் இருக்கீங்கல்ல, எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்னடி குழலி, பேக்ரவுண்ட் சாங்கா? இப்போ எச்சு ஊறுதடி. அப்படியே அம்மியில மசாலா அரைச்சு இந்த குழம்பு காரசாரமா புளியெல்லாம் நிறைய ஊற்றி, ஐயோ இன்னைக்கு நைட்டு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். நீ சமைக்க போகிற மாதிரி சொல்கிறேன். எப்படி வேடிக்கை பார்த்தா உட்காந்துட்டு இருப்பேன். அத்தை தான் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியும். அப்புறம் போகிற வீட்டில் நம்ம தான் வேலை ஆக்க போகிறோம். அதனால தான் அம்மாவே சமைக்கட்டும்னு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா சமைப்பேனே. எது? உளுந்து பருப்பு சாம்பார் வச்சதானே நீ? என்னது உளுந்து பருப்பா? ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. மேடமாக சமையல் பண்ணுறேன்னு போய் உளுந்து பருப்பு சாம்பார் வச்சு அவங்க அப்பாவுக்கு போட்டிருக்கா. அடிப்பாவி, உங்கள் அப்பா நல்லா இருக்காரா? எல்லாம் பருப்பு தானே. அது என்ன உளுந்து பருப்பு துவரம் பருப்புன்னு எல்லாம் பருப்பு தானே. ஆஹா, ஏம்மா தாயே, மீனில் எதுவும் கை வச்சிடாத, மவளை உனக்கு கொன்னே போடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு மீன் குழம்பு வேணும். யார் வீட்டில் வைப்பீங்களோ தெரியாது, ஆனால் எனக்கு மீன் குழம்பு வேணும். நீ மட்டும் அடுப்படிக்குள்ள நுழைஞ்சிடாதடி. இங்கே பாரு, பருப்பு மட்டும் தான் மாறி போச்சு, மற்றபடி டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நானும் 2 தடவை சோறு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கேன். அடிப்பாவி, அதையும் விட்டு வைக்கலையாடி? பின்னும் உங்கள் இஷ்டம். ஏன் சாப்பாடு சாப்பிட உனக்கு கொடுத்து வைக்கல. ஏம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன், மீனில் மட்டும் கை வச்சிடாதம்மா. அதான் சொல்லிட்டேன்ல, ஏன் சாப்பாடு சாப்பிட உனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். சரி சரி, போதும் மீன். இதெல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டுட்டு இந்த குடும்பம் தாவணியை நான் துவைச்சு தரேன். இது எப்படி போதும்? போதும் சொன்னா கேளு குழலி. இப்போ தான் மக்கி சொல்லிட்டு போனா, அவர் கோமா போயிருக்கான், அவருக்கு தாவணி காயணும். போதும் போதும், நிறையாவே இருக்கு. இங்கே கொடு கவி, உன் தாவணி கூட நான் துவைச்சு தரேன். போதுமா?
போதும் போதும், நிறையவே இருக்கு பாரு. என்ன மேடம் அமைதியாகவே இருக்கீங்க? அவள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நைட் ஃபுல்லாக உட்காந்து பிடிக்கனாலும் பிடிக்கிறேன்னு சொல்வா. அவள் பேச்சலும் கேட்காத. மகி கோமா போயிருக்கால, அந்த பக்கெட்டில் அந்த மீனை போட்டுட்டு தாவணி கொடு, நான் வந்து துவைச்சு தரேன். ஆமாண்டி, அவள் வேறு கோமா போயிருக்கா. நான் மீன் பிடிக்கிற ஆசையில் அவளை சமாதானம் கூட படுத்தலை. சீக்கிரமாகவே வந்துடுவா. சரி, நீ இதை மட்டும் துவைச்சுதா, சீக்கிரமாக காஞ்சிரும்ல. ஆ ஆ அது இறங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன் மேடம். காஞ்சிரு கொடுறீ. டே என்னடா? ஆமாம், அன்பு இந்த பக்கம் தான் போயிருக்காப்ல. இப்போ இந்த பக்கம் ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவேன்? சிப்போடி, ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத. அவனுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திடி. ஆமாண்டி, மீன் பிடிக்கிற ஆசையில் என்ன பாரு, தாவணி கட்டி பிடிச்சிருக்கேன். ஐயோ, எப்படி காயும்? எங்கள் தேவா ரைட்டு, அது காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து அப்படியே கட்டிக்கோ, அப்படியே காஞ்சிரும். ஆமாண்டி, சீக்கிரம் யாராவது பார்த்தா அவ்வளோதான். தள்ளு, காஞ்சிச்சா பார்க்கலாம். ஐயோ, இந்த தாவணி! ஐயோ ஐயோ, காத்துல பறந்து போது, புடிடி. கேத்தன், Ketu, are you okay? Yeah, I'm okay. What is this nonsense? அதை குடுறா. டே இரு. என்ன டே, என்னடா? ஐயோ, இந்த தாவணி காத்துல பறந்து போதே. கேத்து, கேட்டது. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா போலாம். நீ இங்க இரு, நான் இங்க இருந்தா நீ எங்க போற? வரேன், இருடா. டேய், எங்கடா? 5 minutes வந்துடுவேன். டே கேத்தன், போயிட்டானா? டேய், இது ஒன்றும் பாரிஸ் இல்லடா, சொன்னா கேளு, கிராமம்டா. ஐயோ, இப்போ என்ன 7 இழுக்க போறான்னு தெரியலையே. இவனை கூட்டு வந்து பெரிய தப்பா போச்சு. பெரியம்மா என்ன பதில் சொல்றது? எங்க போயிருக்கான்? கொஞ்சமாவது புது ஏரியா, புது இடம் அப்படி பயம் இருக்கா பாரு. அவன் வாட்டுக்கு போயிட்டு இருக்கான், கூப்பிட்டு கேட்காம. இந்த தடவை நான் ஹெல்ப்புக்கு வரவே மாட்டேன். நல்லா வாங்கிட்டு வா, அப்பதான் உனக்கு தெரியும். ஐயோ, இந்த தாவணி எங்க போச்சு? எந்த பக்கமும் காணோம். போச்சு, எங்க போயிருக்கோம்? என் தாவணி அங்காத்திருந்த பொண்ணு அது நீதானா? என்ன இழுத்து போட்டு அடிக்கும் பொண்ணு நீதானா? என் நெஞ்சுக்குள்ள துடிக்கும் மீன் நீதானா? ஓ உதடுகள் இனிக்கும் தேன் பூதானா? காலு 2 துடிக்குதடி, கண்ணு 2 அலையுதடி, முகமிட்டு பாக்குதடி, என்ன வேகமா தாக்குதடி. இது என்ன புது நோயா அக்குதே, என்ன தீயா மோகம் எட்டி பாக்குதடி, வேகமா தாக்குதடி. நல்ல வேலை, பிடிச்சிட்டீங்க. கொடுங்க, ஏன் தாவணி தான். அட கொடுங்க. ஐயோ, எப்பயாவது ஞாபகம் வந்ததே. போச்சு. தாவணியை கொடுங்க பீச்சும் பட்டர்ஃப்ளை. சார், தாவணியை கொடுங்க. ஐயா, இந்தாங்க பிடிங்க. கொடுங்க. ஐயோ, தாவணி எங்க? தாவணி எங்க? பிடிங்க தாவணி. ஐயோ, போது பிடிங்க தாவணி. ஐயோ, போது பிடிங்க. சீ, என்னடி இப்படி பண்ணிட்ட? கவி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்படி வாங்கன்னு ஓடி வந்த. ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சு.
போச்சு போச்சு. அதுவும் ப்ரொஃபஸர் முன்னாடி கேவலமா இல்லடி உனக்கு. உனக்கு என்ன அப்படி? வீட்டில் போய் உனக்கு இருக்கு. சரி, நம்ம இங்கே நிற்க வேண்டாம். இவர் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்தா அவ்வளோதான். எங்கதான் என்ன ஆளை காணோம். பேரு ஐயோ. தாலே சுகம் தானடி நெஞ்சில் உன் முகம் தானடி ஐயோ மறந்தேனடி உன் பேரே தெரியாதடி மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. சார், தாவணி கொடுங்க. இப்பே டைட்டா பிடிங்க, மறுபடியும் பறந்து போயிட போகுது. ஐயோ, இவர் சும்மாவே கோளாறானவர். அதை மறந்துட்டோமே. என்னமோ தெரியல, நம்ம 2 பேரோட மீட்டிங் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஒரு மார்க்கமாக தான் போகுது. பார்க்கலாம். பத்திரமா வச்சுக்கோங்க. பாய். இந்த பொண்ணா? நோ, இவன் எங்க என்ன காணோம்? ஐயோ, இது என்ன? இந்த செடி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. செடியா மரமா? மொத்தால எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி சரி, நம்ம எப்படியே கண்டுக்காம போயிடணும். அந்த பக்கமா திரும்பி இரு. போச்சு போச்சு. பழம் நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? வர்ற உம்மா. ஒரு தினசா மனச கட்டி இழுக்கிற உன்ன நினைச்சு நினைச்சு சொக்க வைக்கிற வாடி பட்ட புள்ள அழகான கொல்லுறிய பேச ஒண்ணும் இல்ல நெஞ்ச கல்லுறியே. ஹலோ மகி. என்ன மகி, உமா இல்லை, உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் சரி, எனக்கு உமா அதான் பிடிச்சிருக்கு. ஹலோ, கொஞ்சம் பைக்கை தள்ளுறீங்களா? நான் போகணும். போகலாமே. எங்கே போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஹலோ, இது எங்கள் ஊர், எங்கள் ஏரியா. எனக்கு போய்க்க தெரியும். இருக்கட்டும், உங்கள் ஊர் உங்கள் ஏரியாவே இருக்கட்டும். ஏன் உங்கள் ஊர் உங்கள் ஏரியானா பைக்கில் போக மாட்டீங்களா? தைரியம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு. புரியல. என் கொலுசு கொடுங்க. கொலுசா? அது எப்படி இருக்கும்? ஓ, கொலுசு எப்படி இருக்குன்னு தெரியாதா? சரி, எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும், அப்படி வாங்கிக்கிறேன். இப்போ வழி விடுறீங்களா? ப்ரொஃபஸர்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அட்லீஸ்ட் பயமாவது இருக்கா? ப்ரொஃபஸராக இருந்தால் மரியாதையும் தருவோம், பயப்படவும் செய்வோம். அப்புறம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ம், ஹலோ, என்ன உன்ட்டு திரும்பிட்டேன், எப்படி தெரியுது? உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் ரெண்டு பேசிட்டு இருக்கீங்களே, இதை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன கழுத்து சீவிடுவாங்களா? ஆமாம், என் அண்ணன் பார்த்தா அவ்வளோதான். ஓஹோ, அப்போ உங்கள் அண்ணன் அந்த ஏரியா ரவுடியா? ஹலோ, இஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓ, அவரும் நம்மால் தானா? இங்கே பாருங்க, சீரியஸாகவே சொல்கிறேன், இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. காலேஜில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஸ்டூடெண்ட். நீங்கள் அந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த காலேஜில் நான் சேர்ந்துருக்கவே மாட்டேன். ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வழியை விடுறீங்களா? நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டேன், ஆனால் நீ எந்த கேள்விக்கு பதில் சொல்ல. எந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் உன்னை விடுறதா இல்லை. எப்போ தெரியுதோ அப்போ தான். அப்படியா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இல்லை, எப்போவுமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட இருந்து பதிலே இல்லை. போதுமா? அடுத்தவங்க பொருளை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வச்சுக்கிறது தப்பு. அதுவும் ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அப்புறம் இந்த உமா அப்படின்னு கூப்பிட வேணாம், இனிமே வேண்டாம். உம்மா அப்படி கூப்பிடக்கூடாதா? சரி, அத்தை பொண்ணு அப்படி கூப்பிடட்டுமா? ஏய், ஏன் பழகுற? என்ன இப்படி கூப்பிடாதீங்க. ஓகே, நான் சும்மா அதை விளையாட்டு பண்ணேன். சரி, நான் கூப்பிடல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இனிமே கிட்ட பேசாதீங்க. நீங்கள் ஏதோ சாதாரணமான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. நீங்கள் என்கிட்ட பேசுறது உங்கள் பெரியப்பாக்கும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏய் மகி, ரைட், சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டு பண்ணேன். நீங்கள் ஃப்ரெண்டாக தான் என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனால் பார்க்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அதை விட உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதில் என்னால் தாங்கிக்க முடியாது.
புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் டோன்ட் க்ரை, ஸ்டாப் க்ரையிங் ப்ளீஸ். சும்மா தான் உங்ககிட்ட விளையாண்டேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டேன், சரியா? அழாத ப்ளீஸ், ஸ்டாப் க்ரையிங். சார், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்த்தீங்களே, அதை மறந்துடுங்க. உங்களுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், நீங்கள் ப்ரொஃபஸர், அவ்வளோதான். நான் இந்த ஊர் பொண்ணு, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம்ல, அதை தயவு செய்து மறந்துடுங்க. எனக்கு உங்களுக்கும் எதுவும் கிடையாது. சார், வழி விடுறீங்களா? ஸ்ரீ, நீ என்னோட ஸ்ரீடா. ஆனால் அதை என் மனசுக்குள்ள மட்டும் தான் வச்சுக்க முடியும். நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அதெல்லாம் சமீப காலமாக நடந்துட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல. என்னால் என் அப்பாவும் அண்ணனும் என் அத்தைங்களும் கவலைப்படுறத என்னால் தாங்கிக்க முடியாது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீ நீ என்கிட்ட இப்பெல்லாம் பேசுகிறன்றது எனக்கு தெரியாது. நீ ஃப்ரெண்டாக கூட என்கிட்ட பேசலாம். ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. ஆனால் அது அவ்வளோதான், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் அதை கொண்டு போக முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து பேசாத. நான் செத்துரு வேண்டாம். அம்மா எப்போவுமே கனவுல வந்து அண்ணனும் அப்பாவும் நல்லா இருக்கணும் அப்படிதான் சாமி கிட்ட விட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்குறாங்கடா. சத்தியம் என்னால் முடியாது. அவங்க என்னோட அம்மா இல்லை, அதான் பொண்ணு மனசில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதை ஒரு நாளும் பண்ண மாட்டேன். எதுவும் என்கிட்ட நான் மறைக்கிறேன்ல, கூடிய சீக்கிரத்தில் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு அழுது காரியம் சாதிச்சுட்டு போயிட்டேன். கண்டிப்பாக என்னோட என்கிட்ட சிக்காமல போவேன். அன்னைக்கு இருக்கு உனக்கு. யார்கிட்ட கேட்கலாம்? டேடி, மம்மின்னு கூட சொல்ல மாட்டாங்க. டேடி டேடி கிட்ட தான் கேட்கணும். இவ்வளோ எப்போ பார்த்தனோ அதுலேருந்து எனக்கு சரியாக தூக்கமே வரல. டிஸ்டர்ப் பண்ண தான் செய்கிறா. ஆனால் முதல்ல எனக்கு அவளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியணும். ஏன் இவ இங்கே இருக்கா? அத்தைக்கு என்னாச்சு? மாமா யாரு? எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். அடுத்தவங்க பொருளா? என் பொருள் என்கிட்ட தானே இருக்கணும்.